கோழிக்கறி பிரியர்களா நீங்கள்? அப்போ கோழிக்கறி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான மிளகு போட்ட சுவையான கோழிக்கறி பிரட்டல் ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா செட்டிநாடுகளில் அசைவ விருந்தில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சைட் டிஷ்னு சொல்லலாம். ரொம்பவே காரசாரமாகவும் இருக்கும். அதே டைம் ரொம்ப செய்கிறது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. 3 பட்டை, சோம்பு, இலை இது 3மே சேர்த்துக்கலாம். இது வெடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே போடுறதுனால டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் வந்து நல்ல உரக்கல்ல இடிச்சிட்டு போடலாம். இந்த மாதிரி தட்டி போடுறது மூலியமாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. 3 தக்காளி பழம் சின்ன பழமாக இருந்தால் கட் பண்ணி இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம 1 கிலோ கோழிக்கறி வந்து இதில் ஆட் பண்ண போகிறோங்க. நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வதக்கணுங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்து வதக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அதில் உள்ள தண்ணியே பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோழிக்கறி பிரட்டல் செய்யணும். எடுத்தோன்னே நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கோழிக்கறி சக்க ஆயிரும். இப்போ 1 ஸ்பூன் சாதா மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கோழிக்கறிக்குரிய அளவுகள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து காரசாரமாக வந்து செய்யணுங்க. உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக இருக்குன்றவங்க தாராளமாக வந்து 1 ஸ்பூன் வந்து குறைச்சிக்கங்க. நான் வந்து சொல்கிற அளவுகள் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா பெரட்டிடலாங்க. இந்த மாதிரி பெரட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மிளகாய் தூள் காரம் எல்லாமே வந்து கோழிக்கறியில் இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பெரட்டுங்க. இது வந்து ரொம்பவே காரசாரமாக வந்து செட்டிநாடுகளில் எல்லா கல்யாண விருந்துகள்லையாக இருக்கட்டும், மெஸ்ஸிலையாக இருக்கட்டும் வந்து மட்டன் குழம்புக்கு ரொம்பவே சைடிஷாக வந்து இதை வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் சுலபம். இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருது. எண்ணெய் நம்ம அதிகமாக ஊற்றவே தேவையில்லைங்க. அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சம் கூட நம்ம சேர்க்கலாம். நிறைய பேர் வந்து சிக்கன் செய்யும் போது கோழிக்கறியோட அந்த மசாலா பொருட்கள் ஒன்றா சேரலை அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க வந்து தண்ணிகளை அதிகமாக சேர்த்துடுறதா. இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து கோழிக்கறி பிரட்டல் செய்யணும். இப்போ பாருங்கள் நல்ல கறி வந்து சாஃப்டாக பஞ்சுன்னு வெந்துருச்சு. மெயினாக வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணுங்க. மூடி போட்டு குக் பண்ணும் போது தான் வந்து அந்த எண்ணெய் எல்லாம் தனித்தனியாக வந்து பிரிஞ்சு வரும். கோழிக்கறியும் வந்து சாஃப்டாக வந்து வேக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கடைசியாக ஃபைனலாக வந்து மிளகு ஜீரகத்தூள் போடணும். இதுதான் வந்து மிளகு கோழிக்கறி பிரட்டல், அதாவது மிளகு சிக்கன் பெப்பர் ஃப்ரைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ரொம்ப காரசாரமாக இருக்கும். இது ரொம்ப உரப்பு அதிகம்ன்றாங்க. வந்து நான் சொல்கிற அளவுகள்லேருந்து மிளகாத்தூளை கண்டிப்பாக தாராளமாக 1 ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தலைகளை போட்டு இறக்கி பரிமாறினீங்கன்னா அப்பப்போ அல்டிமேட்டான சுவையில் இருக்குங்க. செய்கிறதும் இது ரொம்ப சுலபம். ஸோ இனிமேல் சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கோழிக்கறி பிரட்டல், பெப்பர் பிரட்டல் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு ரொம்பவே காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக பாருங்கள். அந்த சிக்கனில் வந்து பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வைக்கிற லெவலுக்கு நமக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்னு சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும், குஸ்காவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நெய் சாதமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கனையும் ஒரே டைமில் வந்து ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு காமிச்சிட்டேன். ஸோ அப்புறம் என்னங்க, இந்த கோழிக்கறி பிரட்டல் யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.